Hey guys, welcome to the People Samyal. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிறுகிழங்கு வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். ஸோ சிறுகிழங்குல வந்துட்டு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அண்ட் சிறுகிழங்கோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். இது வந்துட்டு உருளைக்கிழங்கோட வகைகளில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம இந்த தோலை நீக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு தோல் நீக்கி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்துட்டு நீங்கள் கத்தியோட பின்பகுதி யூஸ் பண்ணி இதோட தோல்களை வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கிழங்கு வந்துட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ சிறுகிழங்கு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு சைனீஸ் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு உருளைக்கிழங்கோட வெரைட்டிஸில் ஒன்று. அண்ட் இது வந்துட்டு மோஸ்ட்டாக நெல்லை பகுதிகளில் ரொம்ப பரவலாக விளையிற ஒரு காய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்துட்டு இந்த சிறுகிழங்கை வெட்டி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இதுக்கு மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு தேங்காய், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தேங்காய் வந்துட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிறுகிழங்கை ஃபர்ஸ்ட் கடாயில் வச்சு நான் வேக வச்சுக்கிட்டேன். இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க இந்த சிறுகிழங்கு இது கூட ஆட் பண்ணியிருக்கலாம். தண்ணியை நீக்கிட்டு வெறும் கிழங்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ சிறுகிழங்கு வந்துட்டு டயட் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சிறுகிழங்கை வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 மசாலா தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அண்டு வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகட்டும். ஸோ அதுக்காக நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து இதோட தண்ணி எல்லாம் வற்றி இந்த மசாலா வந்துட்டு கிழங்கோட ஒன்றாயிடும். ஸோ கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால மசாலா மட்டும்தான் உள்ளே இறங்கணும். ஸோ நம்ம சூடான சுவையான சிறுகிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரசம் இல்லை சாம்பார் வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறையா அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஸ்டே டியூன்ட்.